Sheet mask, sheet mask, sheet mask. We all love sheet mask, right? This video is about my sheet mask collection. Hi, hello, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீலேகா ஆகாஷ். இன்றைக்கி என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஷீட் மாஸ்க்கை பற்றி நான் பேச போகிறேன் இந்த வீடியோவில் அப்படின்றதுனால ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் கூட ஷீட் மாஸ்க் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட ஸ்கின் கேர் ரெஜிமாலே ஷீட் மாஸ்க்கும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் என்னால் டெய்லி யூஸ் பண்ண முடியறதில்ல. நான் மந்த்லி ட்வைஸ் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணாவே பெருசு. ஏன்னா என்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நானே ரொம்ப பொத்தி பொத்தி பத்திரமா வச்சிட்ருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மை. இங்கேயும் எக்கச்சக்க ஷீட் மாஸ்க் கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் காட்டுறேன். அது கூடவே இங்கே லண்டனுக்கு வந்த பின்னாடி வந்ததும் காட்டுறேன். நான் வாங்குகிற ஷீட் மாஸ்க் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வாங்குவேன். ரொம்ப ரேஞ்ச் ஜாஸ்தியாலாம் வாங்கிட்டுருக்க மாட்டேன். எனக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ காட்டுறது எல்லாமே நைக்காவில் வாங்கினது தான். நைக்காவில் 5 வாங்கினா 5 ஃப்ரீன்னு கிடைக்கும் இல்லையா, அந்த இதில் தான் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் இந்த காலி ஆகிடுச்சு. அங்கே நான் பெங்களூரில் இருக்கிறச்ச வாங்கினது. ஸோ காலி ஆகிடுச்சு. மிச்சம் இருந்தது மட்டும்தான் இங்கே எடுத்துன்னு வந்தேன். ஸோ நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் நான் எப்போவுமே என்ன சொல்லிகிட்டு இருப்பேன்னா நம்ம யூஸ் பிஃபோர் மேனுஃபேக்சரிங் டேட் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நான் இன்றைக்கி வரைக்கும் வச்சுட்டுருக்கேன் இல்லையா. ஏன்னா நான் போன வருஷம் 2023 ஸ்டார்டிங்கில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் 2023 மார்ச் சம்திங் தான் வாங்கியிருப்பேன். மார்ச் ஆர் ஏப்ரலில் நான் இங்கே வந்துட்டேன் லண்டனுக்கு. ஸோ மார்ச்சில் தான் வாங்கினேன். ஸோ அதனால் மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்துக்கிறது நல்லது. இது நான் இந்த இதெல்லாம் நான் மாலில் வாங்கினேன் பெங்களூரில். இது 5 வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதுவும் 5 250 சம்திங் ஏதோ இருந்துச்சு. 200 150 சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது நமக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எனக்கு அப்போ வாங்கினது இப்போ வரைக்கும் யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி தெரியாத இந்த பிராண்டு பற்றி எனக்கு தெரியாது இல்லையா. நாம் இந்த மாதிரி பிராண்டெல்லாம் வாங்குறச்சா நமக்கு பிரேக் அவுட்ஸ் வந்துடுமா அப்படின்ட்டுலாம் நினப்போம். பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிரேக் அவுட் வந்துடுமோ அப்படின்னு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று 15 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் எனக்கு ஒரு தடவை பிரேக் அவுட்ஸ் எதுவுமே வரல, தெரியாத பிராண்ட் யூஸ் பண்ணியும். ஸோ அதனால் அதை நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் ஸ்கின் ரொம்ப மாய்ஸ்சரைசரும் பண்ணி விட்டுடுச்சு, ரொம்ப மாய்ஸ்சரைஸ் பண்ணி விட்டுச்சு. எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணால் அதே பெனிஃபிட்ஸ் தான் கிடச்சிது. இது நான் லண்டனில் வாங்கினேன். இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல, இது ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஸோ அட் த சேம் டைம் இதெல்லாம் பிரிண்டட் ஷீட் மாஸ்க்கு. ஸோ ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட் டைம் நான் பிரிண்டட் ஷீட் மாஸ்க்காக வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக அங்கே வாங்கும்போது நான் இதெல்லாம் 1 பவுண்ட் கூட இல்லை, அதை விட கம்மி தான். நான் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கிறது தான் வாங்குவேன். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் அது வரும். டிசைனு நம்ம ஃபேஸில் போட்டிருந்தா அந்த மாதிரி தான் வரும். நான் வாங்கும்போது டக்கு டக்குன்னு வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கி நான் சண்டே போயிருந்தேன். சண்டே ஷாப் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன், நான் போய் வாங்கின ஷாப்பு. அதனால் ரஷ்ஷும் நிறையா இருந்துச்சு. எல்லாமே ஒரே ஷாப்பில் தான் வாங்கினேன், ஹோம் பார்கெயின்ஸில். அதனால் டக்கு டக்குன்னு வாங்கின்னு வந்துட்டேன். இப்போ காட்டும்போது தான் பார்க்குறேன் அதெல்லாம் பிரிண்டட் ஷீட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஃப்ளேவரு. நான் 2 வாங்கிட்டு வந்தேன், 1 யூஸ் பண்ணிட்டேன், இன்னொன்று வச்சுட்டுருக்கேன். வாட்டர்மிலான் க்ரஷ்ஷு. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நரேஷிங்காக இருக்குது. அட் த சேம் டைம் என்னென்னா அப்படியே மைல்டாக ஒரு ஃபீல் ஆகுது. சில்லுன்னு இருந்துச்சு. நான் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலை, வாங்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஊரில் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு இது தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து இதுவும் பிரிண்டட் ஷீட் மாஸ்க் தான். ஸோ எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வாங்கினேன். இன்னும் இது எதுவுமே நான் யூஸ் பண்ணி பார்க்கல, அப்படியே இருக்குது. இதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க்குறதுக்கே அந்த க்ரீன் கலரில் எப்படி இருக்கு இல்லையா, ஃபேஸில் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. அதுவும் பார்க்கணும்.
இது வந்து பபிள் டீ, இது ட்ராபிக்கல் ஷீட் மாஸ்க், நைசனமைட் அண்ட் ஆர்கானிக் ஆலிவேரா இருக்குது. இது எல்லாமே வந்து ஃபோம் பார்கென்ஸில் தான் வாங்கினேன். எனக்கு வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு ஒன்றே ஆர்வம். இது வந்து எல்லோ கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணணும்னு ஒன்றே ஆர்வம். பட் ஆனால் வந்து இதுக்கப்புறம் தான் எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ தான் வாங்கினேன் அப்படின்றதுனால வந்துட்டு ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். அடுத்து வந்து இது ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்குது. ஹைட்ரோஜெல் மாஸ்க்கு ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்குது. இது வந்து 60 கிராம் இருக்குது. மேட் வித் மரைன் கொலிஜன். நான் வந்துட்டு இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. இது வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஃபுல் பேக்கெட்டு ஒரு தடவைக்கே யூஸ் பண்ணிடலாமா இல்லை வந்துட்டு எப்படின்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கினேன். இதை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். இது வந்துட்டு ஒன்று 50p கூட இல்லை, அதை விட ரொம்ப கம்மி ரேட்டு. இது வந்து பீல் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க்கு. பார்த்ததுமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. க்யூட் பேக்கேஜில் வந்துருந்தது. இது வந்து ஃபேஸ் ஃபேக்ட் இது ஷீட் மாஸ்க் வந்து 2 ஷீட் மாஸ்க் சேர்த்து 1 பவுண்டு. இது வந்து நான் சாம் பவுண்ட் ஷாப்பில் வாங்கினேன். வாங்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் அதை யூஸ் பண்ணி பார்க்கல. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஹோம் பார்கென்ஸில் வாங்கினது. பீல் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க்கு, சில்வர் ஃபாயில்டு. க்ளீனாக அப்படியே வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுடுது நம்ம வந்து பீல் ஆஃப் பண்ணி எடுத்தோன்னா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு இது ரொம்ப அஃபோர்டபுள் தான். 1 பவுண்ட் கூட இல்லை, அதை விட கம்மி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று வாங்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2-3 தடவை போயிட்டு வந்தேன். பட் ஆனால் இது கிடைக்கல, அதுக்குள்ளே தீர்ந்து போயிடுச்சு. இது இன்னொன்று வாங்கியே ஆகணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்ததும் டக்குன்னு போய் வாங்கிடணும், நான் போகிறச்சே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ் ஃபேக்ட்ஸ்டே வந்து வாட்டர்மெலான் பீல் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க். இது வந்து சாம் பவுண்ட் ஷாப்பில் வாங்கினேன். சாம் பவுண்ட் ஷாப்பு 1 பவுண்டு தான். இது வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. So thank you so much for watching my video. Bye bye, take care, catch you all in the next video. Until then, bye from Srideka. Bye bye.